நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி, ஓகே. அடுத்து நான் வரேன். உங்க பிள்ளைங்க செய்யறதுல எந்த விஷயம் செய்யும் போது பயங்கர கோபம் வருது, அட்டிச்சுலாம் அப்படின்னு தோணும்ல, எது பண்ணும்போது அந்த பயங்கர கோபம் வருது? சொன்ன பேச்சு கேட்கலனா. சொன்ன பேச்சு கேட்கலாம் அடிக்கணும் போல இருக்குமா? ஆமா, 2 வாட்டி சொல்வோம், 3 வாட்டி சொல்வோம். திருப்பி அதை காதுல கூட வாங்காம அப்படியே போனா கோவம் வரும், அடிக்கணும்னு தோணும். வேற வேற எந்த நேரத்துல அடிக்கும்? சாப்பிட்ற விஷயத்துல. சாப்பிட்ற விஷயத்துல ஒரு சாப்பாடு போட்டு பிசைஞ்சு வச்சிட்டோம்னா டிவி பார்த்து 1 மணி நேரம் இப்போ உங்க ப்ரோக்ராமே போட்டோம்னா நான் உங்க ப்ரோக்ராம் முடியற வரை அவன் சாப்பிடுவான். டிவி ஆஃப் பண்ணிட வேண்டியதானே? டிவி ஆஃப் பண்ணாலும் அதே டைம் அதே ஆகும். ஓகே, சாப்பிட்றது ஸ்லோ. எதுக்கு எடுத்தாலும் கமிஷன் கேட்குறது. எதுக்கு எடுத்தாலும் கமிஷன் கேட்குறது. இது ரொம்ப நூதனமான பிரச்சனை இருக்கே. எங்கே இருக்காரு? கொடுங்க. என்ன கமிஷன் எப்படி கேட்கும்? வெளியில் கடைக்கு போகிறதோ இல்லை வீடு கொடுக்குறதோ எதுனாலும் சரி 10 ரூபா மினிமம். 10 ரூபா மினிமம் கமிஷனா? கடைக்கு போகிறதுக்கு 10 ருபீஸாமா? கடைக்கு போகிறதுக்கு இல்லை, வீடு கூட்டுறதுக்கு. வீடு கூட்டுறதுக்கு எவ்வளோ கமிஷன்? 20 rupees. 20 rupees. கடைக்கு போகிறதுக்கு? கடைக்கு போகிறதுக்கு சேஞ்ச். சேஞ்சுனா மிச்சம் எவ்வளோ வருதோ அது உங்களுக்கு. வேறு எதுலாம் கமிஷன் கேட்குறாப்ல? எது சொன்னாலுமே அது ஒரு இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரெண்டாகவே மாறிட்டு வருது. அது எங்கேருந்து கற்றுக்கிட்டு வந்தாலும் தெரியல. யார் வளர்த்து விட்டாம, யார் பழக்கி விட்டா அவனுக்கு இந்த கமிஷன் ஐடியாவை? அப்பாதான். அப்பாதான். ஓ, கேட்கட்டாப்ல கொடுத்தாரு. ஓ, நீ கேட்டியா இல்லை இது செய்ய உனக்கு 10 ரூபா தரேன்னு சொன்னாரா? இது செய் 10 ரூபா தரேன்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. சார் நியாயமா பேசுங்க சார். காசு கொடுத்தது நீங்க. ஆரம்பத்தில் இந்த இதை செய்ய 10 ரூபா தரேன்னு சொன்னீங்க, அப்புறம் இன்னொரு தடவை 10 ரூபா. இது ஊழல் சார். ஆக்சுவலாக இது பெரிய தப்பான ஒரு விஷயம். நீங்கள் தான் பழக்கி விட்டுருக்கீங்க. இதுக்கு உங்களுக்கு கோவம் வேறு வருதுங்க. இது நீங்கள் சொல்லிக்கிட்டு உங்கள் தலைமையில இப்போ கால் வருது, அவ்வளோதான். எந்த விஷயம் அடிக்கிற அளவுக்கு கோவமாக இருக்குது உங்கள் பிள்ளையோட? எந்த செய்கை? அவங்க அம்மாட்ட சண்டை போட்டு எதிர்த்து பேசுறது. எதிர்த்து ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுவான். 5 o'clock எழுப்பி விட்டு வாக்கிங் போயிட்டோம்னா திரும்பி வந்து படுத்துருப்பான். அப்புறம் தூங்கிட்டு இருப்பான். எழுப்பி விட்டு பல் விளக்கடான்னு சொன்னோம்னா அதுக்கே ஒரு அரை மணி நேரம் அவனோட. இல்லை, நீங்கள் ஒரு 7-8 விஷயம் சொல்கிறீங்க. 5 மணிக்கு எழுப்பி விடணுங்கிறீங்க. நீங்கள் பயங்கர சிஸ்டம் வச்சுருப்பீங்க போல் இருக்கே. எஸ். அம்மாவை எதிர்த்து பேசுவார் அளவுக்கு மீறி. அப்படி என்னதான் எதிர்த்து பேசுவா? அப்படி இல்லை, கோவம் வரும், அதனால எதிர்த்து பேசுவோம். கோவம் வருது. என்ன மாதிரியே கோவம் வரும். இதில் பெருமை வேற உங்களுக்கு. அப்புறம் என்னத உங்களை மாதிரியே எனக்கு கோவம் வருது, சந்தோஷமா வந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? கோவம் உங்கள்கிட்ட தானே வந்துச்சு. இப்போ வரக்கூடாது. என்னங்க இது? உங்களை மாதிரியே உங்கள் பிள்ளை இருக்கான்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். குழந்தை வளர்ப்பில் வந்து கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு மூணையுமே வந்து கொண்டு வரணுங்கிறது. as I am a teacher, I would like to implement this. as a teacher நீங்கள் வீட்லேயும் டீச்சராகவே இருக்கீங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. உங்கள் பிள்ளை என்னுடைய எந்த செய்கை உங்களுக்கு கடுமையான கோபத்தை வரவழைக்கிறது? அவன் ஏதாச்சும் கேட்பான், அப்போ வந்து நான் வேணான்னு சொல்லிடுவேன். கொஞ்ச நேரம் கம்முன்னு இருப்பான். யாருன்னா வந்திருக்கும் போது அவங்கக்கிட்ட ஏதாச்சும் பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மம்மி 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 அது செய்யிட்டா மம்மி மம்மி மம்மின்னும் போது அப்படியே அடிக்கலாமான்னு இருக்கும். அந்த கரெக்டாக யாராவது வந்திருக்கல நொய் நொய் நொய்ங்கிறது. அப்போ வந்து ஓகே சொல்லிடுவோம்ல, அதுக்காக அந்த டைமுக்கு கொஞ்சம் ரொம்ப தொல்லை பண்ணானா சே போடா செஞ்சுக்கடா அப்படின்னுடும். அப்புறம் நம்ம அது கவனம் வந்து கேட்கும்போது அவன் செஞ்சுருப்பான் அந்த வேலையை. அவங்க வந்திருக்கும் போது ஏன் அப்படி பண்ணேன்னா கம்முன்னு அப்படியே முழிச்சிட்டே நின்றுட்டு இருப்பான். சரி, ஓகே. வேற அவன் சாப்பிட்ற விஷயத்தில் எனக்கு ரொம்ப கோவம் வரும். ஏன்னா ஒரு டீசெண்டாக சாப்பிட மாட்டான். எல்லாரும் சொல்லி பார்த்துட்டோம், இப்படி தான் சாப்பிடணும், நீ கீழே இறக்கக்கூடாது, இப்படி எடுத்து பிளேட்டில் சாப்பிடு, இப்படி தான் டிஃபனில் சாப்பிட்னா கேட்க மாட்டான். அது சாப்பிட்ற நேரத்தில் என்னால் இரிட்டேட் ஆகி ரொம்ப கோவம் வந்து அடிக்கிற அளவு வரும் எனக்கு. சில சமயத்தில் தட்டை சுற்றி கொட்டுவாரோ? தட்டை சுற்றி கட்டுவான், வாய் ஃபுல்லாக இது பண்ணுவான். ஒரு டீசெண்டாக சாப்பிட மாட்டான். ஒரு மேனரிசமாக இருக்காது, அவன் நர்வஸாக இருக்காது. ஓகே. பொது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கண் பார்வைக்கு முன்னாடியே இருக்கணும்னு நான் விருப்பப்படுவேன். சம்டைம்ஸ் பார்த்தேன்னா அண்ணனது இவ்வளோ தம்பியை வந்து அந்த கண் பார்வையிலேருந்து தவறி போயிட்டுருப்பாங்க. அப்புறம் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி கண்டிப்பாக பப்ளிக் பிளேஸில் நான் அரைஞ்சிருக்கேன் 3 இன்சிடென்ட்டு. சரி, ஓகே. இந்த பக்கம் வரும். உங்களுக்கு நான் இப்போ சான்ஸ் தரேன். ஓகே, மைக் எங்கே கொடுங்க. உங்கள் வீட்டில் என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு தண்டனை தர்றாங்க? எதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட்? பால் தானே பண்ண தண்டனை கொடுப்பாங்க. என்ன தண்டனை கொடுப்பாங்க? கொம்பு வச்சு அடிப்பாங்க. கொம்பு வச்சு அடிப்பாங்களா? யார், அம்மாவா அப்பாவா? அம்மா. அம்மா தானா? ஓகே. எத்தனை அடி? நிறைய அடி அடிப்பாங்க. நிறைய அடி அடிப்பாங்களா? வாழ்த்தனம் பண்ணா அவ்வளோ வாழ்த்தனம் பண்ணுவியா நீ? எங்க முதுகில் அடிப்பாங்களா, கையில் அடிப்பாங்களா? மண்டையில் அடிப்பாங்க. ஓ சரி, அங்கே கொடுங்க. உங்கள் வீட்டில் என்ன பனிஷ்மெண்ட்டு? நான் வந்து ஏதாவது தப்பு பண்ணேன்னா பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. என்ன பனிஷ்மெண்ட்? என்ன தப்பு பண்ணால் என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க? ஏதாவது அடிப்பாங்க, திட்டுவாங்க. படிக்கலைன்னா என்ன பனிஷ்மெண்ட்? படிக்கலைன்னா ஒழுங்கா படிக்கலைன்னா என்ன பனிஷ்மெண்ட்? படிக்கலைன்னா திட்டுவாங்க. படி படி. படிக்கலைன்னா டிவி கட்டு. படிக்கலைன்னா டிவி கட்டு. ஆமா. ஓஹோஹோ. நீ என்ன பண்ணனா என்ன தண்டனை?
கிறுக்கி விட்டேன்னா ஹேண்ட் ரைட்டிங் ஒழுங்காக எழுதாமல் இம்போசிஷன் கொடுப்பாங்க. ஓ இம்போசிஷன். எவ்வளோ இம்போசிஷன் கொடுப்பாங்க? 50, 10. அதே வார்த்தை 50 தடவை எழுதணும் கிறுக்கி விட்டுட்டா. சரி ஹேண்ட் ரைட்டிங் வராட்டி இல்லாட்டி அந்த பேஜை கிழிச்சிருவாங்க. கிழிச்சிருவாங்களா? ஓகே. பக்கத்தில் எங்கன்னா வெளில போகிறதுக்கு முன்னாடி எதுனா வேலை சொல்லிட்டு போனாங்கன்னா திரும்பி வரும்போது பண்ணலன்னா தோப்புலங்கால் போட சொல்லுவாங்க. எத்தனை தோப்புக்கறணும்? எத்தனை? 20. ஓகே. சொன்ன வேலையை செய்யலைண்ணா? ஆஹா. பின்னால் நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்ருப்போம். எங்கள் அம்மா என் கூட பேசவே மாட்டாங்க. ஓ பேச மாட்டாங்க. அதான் பனிஷ்மெண்ட். அது ஒரு கஷ்டமாக இருக்கும். வேற என்ன பனிஷ்மெண்ட்டு? எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு புக் எடுத்து படிக்க வைப்பாங்க. அதை நான் படிக்கலாட்டி சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு படின்னுவாங்க. அதுக்கப்புறம் அதுவும் நான் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருந்தேன்னா நெக்ஸ்ட்டு அடிப்பாங்க. அடித்தா நான் படிக்கலாட்டி புக் எடுத்து மூஞ்சி மேலே அடிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க. அதை போய் திருப்பியும் அவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி திருப்பியும் அவங்கள வர வச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லித்தர வைக்கணும். அதில் அடி அப்புறம் இல்லாட்டி புக்கால் அடி. ஓகே. என்ன உங்கள் வீட்டில் எதுக்கு பனிஷ்மெண்ட்? நான் வந்து ஸ்கூலுக்கு லஞ்ச் திருப்பி எடுத்துகிட்டு வந்தேன்னா அந்த சாப்பாடை திருப்பி சாப்பிட சொல்லுவாங்க. அந்த சாப்பாடு திரும்ப சாப்பிட சொல்லுவாங்க நைட்டா? இல்லை, நான் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அதை சாப்பிட மிச்சம் வச்ச சாப்பாடை சாப்பிடணும். ஓகே. வேற மேக்ஸில் லோ மார்க் எடுத்ததுனால ஒரு 2 நாளைக்கு என்கிட்ட பேசாமே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கெஞ்சி காலில் விழுந்ததுக்கப்புறம் தான் என்கிட்ட பேசினாங்க. காலில் எதுக்கு விழுந்த? அவங்க பேசவே மாட்டாங்க. எனக்கு அவங்க பேசாமல் இருந்தால் எனக்கு ரொம்ப இதாக இருக்கும், அழுதுருவேன். பிடிக்காது எனக்கு அவங்க பேசாமல் இருந்தா. காலில் விழுந்த பிறகு தான் பேசுனீங்க? மைக் கொடுங்க. இல்லை சாரி கேட்டான். சாரிம்மா அடுத்த வட்டம் நான் மார்க் வாங்கிடுறேன் அப்படின்னு சொன்னான். காலில் விழுந்தாரா இல்லையா? விட்டுருந்தா சார். அது வரைக்கும் என்ன பேசாமல் இருந்தீங்க 2 நாள்? உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க் குறையிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்? இல்லை இந்த தடவை அப்படி சொன்னால் அடுத்த நான் அப்படி 2 டேஸ் பேசாமல் இருந்ததுனால மிட்டம் டெஸ்ட்டில் 85 மார்க் வாங்கிட்டா சார். அதனால் ஒரு இதாக இருக்கட்டுமேன்ட்டு நான் 2 டேஸ் பேசாமல் இருப்பேன். இதான் நான் பேசாமல் இருந்துட்டா அவனுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் மனசு. அதான் பெரிய தண்டனை. அடிச்சு கிடிச்சு விட்டா கூட பரவாயில்லையா? ஓகே. அடுத்த தடவை 4 நாள் பேசாமல் இருங்க. 105 மார்க் எடுப்பான். பக்கத்தில் நானும் என் தம்பியும் ஜாலியாக தான் விளாண்டுட்டு இருப்போம். ஆனால் எங்கள் அம்மா வந்து நாங்கள் ஃபைட் பண்ணுறதா நினச்சிட்டு நீல் டவுன் போட வைப்பாங்க. ஓ நீல் டவுன். எவ்வளோ நேரம்? ½ மணி நேரம், ஒரு மணி நேரம். ½ மணி நேரம் 1 ஹவர்ல 2 பேரையுமே? ½ மணி நேரம் 1 ஹவர்ல முட்டி போட்டா எவ்வளோ வலிக்கும்? ரொம்ப பெயினாக இருக்கும். ரொம்ப பெயினாக இருக்கும். நடக்க முடியாது. நான் ஒரு வாட்டி விளையாடிட்டு இருந்தேன் 6 மணி வரைக்கும். எங்கள் அம்மா கூப்பிட்டு நீ கல் உப்பு கொட்டி முட்டி போட வச்சிட்டாங்க. கல் உப்பு கொட்டியா? எவ்வளோ நேரம்? 1 மணி நேரம். எங்கே இருக்காங்க உங்கள் அம்மா? ஆமாம் சார். ஏன் இப்படி அவ்வளோ கோவம்? என்ன கல் உப்பு போட்டு முட்டி போட வைக்கிறது? இல்லை, கூப்பிட்டு பார்த்தோம் வரல. நைட்டு ஆயிடுச்சு, இருட்டுச்சு. ஊரில் ரொம்ப இருட்டாக இருக்கும் அப்போல்லாம். சரி. அதனால சரி சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ரொம்ப என்கிட்ட கஷ்டமாக சொன்னாங்க. சரி. அப்போ உங்கள் அம்மா சொன்னதுனால? அப்போல்லாம் ஊரில் இருந்தோம், செஞ்சில. ஊர்லனா கிராமத்தில் செஞ்சியில் இருந்தீங்க. கல் உப்பு இருந்துச்சு. ஓகே. அப்போ அது மாதிரி செஞ்சுருக்கு. இனிமேலாம் அப்படி செய்யாதீங்க. அங்கே ஸ்கூல் முடிஞ்ச யூனிஃபார்ம்லாம் கழட்டி தரையில் போட்டுருவேன். அதனால எங்கள் அப்பா கோவப்பட மாட்டாங்க. பட்டாங்கன்னா நான் செத்தேன். செத்தேன்னா புரியல. என்ன பண்ணுவாரு? அடிப்பாரு. ஓ எங்கே இருக்காரு? ஓ நீங்கள் தான் அந்த வீரனா? ஓகே. படிக்காமல் இருந்தால் தோப்புக்கரணம் போட சொல்லுவாங்க. தோப்புக்கரணம் போட சொல்லாரு. ஓகே. கோவப்படுவாரோ? எத்தனை தோப்புக்கரணம்? 100, 200. 100, 200. பா 100, 200 எவ்வளோ நேரம் ஆகும்? ரொம்ப எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்? கொடுங்க. 100, 200 தோப்புக்கரணம்னா காலில் ரொம்ப வலிக்கும். ஆஹா. நீங்கள் தோப்புக்கரணம் போடையில் எங்கே ஹாலில் போட சொல்லுவாரா, ரூமில் போட சொல்லுவாரா? யாரெல்லாம்? ஃபோட்டோக்கு முன்னாடி தாத்தா ஃபோட்டோ ஹாலில் இருக்கும், அதுக்கு நேராக போடணும். தம்பி பார்த்துட்டு சிரிப்பான், அது ஒரு மாதிரி இருக்கும். தம்பி பார்த்துட்டு சிரிக்கிறது. ஓகே. வேற உங்களுக்கு என்ன தப்புக்கு என்ன தண்டனை? படிக்காட்டி அம்மா கிள்ளுவாங்க. கிள்ளுவாங்க? எங்கே கிள்ளுவாங்க? கையில் நறுக்குன்னு கிள்ளிவிடுவாங்களா லைட்டாக கிள்ளுவாங்களா? நறுக்குன்னு கிள்ளிவிடுவாங்க. என்ன பனிஷ்மெண்ட்டு? என்னன்னா பைக் துடைக்கிறது. ஓ பைக் துடைக்கிறது. அப்புறம் பெருக்கிறது, அது மாதிரி என்னாச்சு பனிஷ்மெண்ட் தரும். நீங்கள் உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்? நைட் ஒரு தடவை 9 மணிக்கு மேலே விளாண்டுட்டே இருந்தேன்னா, அதனால அம்மா வீட்டுக்கு வெளியவே இருந்துட்டு அப்பா வர வரைக்கும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு நான் வெளியே இருந்தேன். அப்போ நான் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் கிள்ளி விட்டு என்னை எழுப்பி விட்டு வீட்டுக்குள்ளே போய் திரும்பி படுக்க வச்சுட்டேன். எத்தனை மணிக்கு? நைட்டு 9 மணிக்கு மேலே. பயமா இல்லையா?
ஓ இது என்ன பல்லு உனக்கு அடுக்கு முறையில் இருக்கு, கீழே விழுந்துட்டியா? ஆ எங்க? அம்மா அடிக்கும் போது தெரியாம நான் கீழே விழுந்துட்டேன். ஓ அடிக்கும் போது கீழே விழுந்துட்ட? இல்ல அடிக்க ஃபோர்ஸா அந்த போது நான் வந்து பயந்து கீழே விழுந்தது. அப்படி சொல்ல சொன்னாங்களா? இல்ல. கொடுங்க. இல்லை சார், அன்னைக்கு தான் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தேன்னா அப்போ தான் எல்லாம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாமே நீட்டாக வச்சுருந்தேன். வந்தோடனே ஏதோ ஒன்று கொட்டி விட்டுட்டான். அடுத்து திருப்பி எல்லாம் அதுக்கப்புறம் சரி பண்ணி வச்சாச்சு. திருப்பியும் ஃபுல்லாக எண்ணத்தையும் எடுத்து திருப்பியும் கொட்டி வீடே அழுக்காக்கி வச்சுட்டான். ரொம்ப கோவத்தில் இருந்து ஒரு அடி அடிச்சுட்டு கீழே தள்ளுனே அப்படி போஸாக போய் விழுந்ததில் பல்லு இதாகிடுச்சு. முன்பு உடஞ்சு போச்சு. ஆமாம் சார். வேற ஒன்றும் ரொம்பலாம் அடிக்கல. நான் வேணும்னு அடிப்பீங்க, பல்லு உடையிற அளவு தெரியாம தான் நடந்து போயிருக்கோம். இல்லை உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா? ரொம்ப வேதனைப்பட்டேன் சார். எப்போ தெரியுது சங்கடம். ஆனா அப்பா அடிச்சு இன்னும் அப்போ ஒன்றும் வேதனையெல்லாம் பண்ண முடியாது. அப்பா அடிச்சு இன்னொரு பல்லு போயிருச்சாமே. ஓகே, வேற என்ன பெரிய பனிஷ்மெண்ட்? சின்ன வயசுல வந்து எனக்கு இருட்டுனா பயம். அதனால என்ன பண்ணுவாங்க, தப்பு செஞ்சா படிக்காம இருந்தா பாத்ரூம்குள்ள வச்சு கதவை சாத்திடுவாங்க. பாத்ரூம்குள்ள வச்சு கதவை சாத்திடுவாங்க. லைட்டையும் ஆஃப் பண்ணிடுவாங்க. இல்ல லைட்டையும் ஆஃப் பண்ணி எவ்வளவு நேரம்? ஒரு 10-15 நிமிஷம் வச்சிருப்பாங்க. எவ்வளவு பயமா இருக்கும்? ரொம்ப பயமா இருக்கும். இப்போ அப்பன்னு பார்த்து பேய் படம் ஏதாச்சும் பார்த்துருப்பேன். அது வந்து என்ன பிடிக்கிற மாதிரி அது மாதிரி ஏதாச்சும் நானும் இமேஜினேஷன் பண்ணி நீங்க சொல்லுவீங்களா இல்லையா? அப்பா கதவை திறந்து விடுங்கன்னு கேட்பீங்களா? நான் கத்துவேன். அவங்க வந்து அலட்சியமாக உட்காந்துக்கிட்டு இன்னும் ரொம்ப நேரம் நீ உள்ளதான் இருக்க போறேன்பாங்க. அப்புறம் ரொம்ப நேரம் கத்திக்கிட்டே இருப்பேன். அப்புறம் வந்து திறப்பாங்க. இது மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்தா பிள்ளைகள் திருந்திரும் அப்படின்னு நம்புறீங்களா? இது மாதிரி நம்ம தப்பு செஞ்சால் பையன் நம்மளை உள்ளே நிறுத்திடுவாங்களோங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும். அதுக்காக செஞ்சது தான் அது. நானும் அங்கே தான் நின்னேன். ஏன்னா பிள்ளை பயப்படுவானேங்கிற ஒரு இதில் வந்து நானும் பக்கத்துலேயே தான் நின்னேன். ஆக்சுவலாக பிள்ளைகளை அடிக்கணும்னு யாருக்கும் ஆசை இருக்காது. பிள்ளைகள் வருந்துறதை பார்க்குறதுங்கிறது மனசுக்கு சங்கடமான விஷயம்தான். வாட் எவர் செட் அண்ட் டன். பட் அப்போ ஒரு நெருக்கடியில் தான் ஏதோ கொஞ்சம் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அப்போ அந்த இடத்துக்கு நம்மளை அவங்க உந்தி தள்ளுறாங்க, ஏதோ எரிச்சலை உண்டாக்குறாங்க, ஏதோ ஒரு இரிட்டேஷனை பண்ணுறாங்க. அப்போ என்ன மாதிரி விஷயங்கள் இரிட்டேட் பண்ணுது? அப்படியே தாங்கிக்க முடியாத அளவுக்கு எந்த விஷயம் இரிட்டேட் பண்ணுது? வீட்டுக்குள்ளேயே விளையாடுறது, அந்த பாலை வச்சு தட்டிக்கிட்டே இருந்தது வந்து நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், எழுதிட்டு இருப்போம். வீட்டுக்குள்ளேயே பாலை வச்சுட்டு தட்டிட்டு கிரிக்கெட் அவனுக்கு கரெக்ட் இரிட்டேட் ஆகும். டொக்கு 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 தட்டும்போது நம்மளுடைய கவனம், நானும் படிச்சுட்டு இருப்பேன், ஏதாவது எழுதிட்டு இருப்பேன். அப்போ வந்து என்னுடைய கவனம் சிதறும் போது வந்து எனக்கு ரொம்ப எரிச்சல் விடும். அதில் சமயம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி இது பந்த தட்டுறானுங்களே, இவங்க கீழே விழுந்துருவானுங்களா, டிவி உடஞ்சிருமா, ஜன்னல் உடஞ்சிருமா? டிவி உடஞ்சிருங்கிறத விட சின்ன குழந்தை, என்னுடைய 2வது குழந்தை வந்து கொஞ்சம் டிலேடு மைல் ஸ்டோன் பேபி. அது இப்போ தான் கொஞ்சம் டெவலப் ஆகி நல்ல லெவலில் வந்துட்டு இருக்கு. அதோட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அதை அடிச்சிடுறது போகிறது வருதும் போது வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணுவான். ஒரு துணி எடுக்கலான்னு போயிட்டுருப்போம். நானும் மிஸ்ஸஸும் இவங்க குழந்தைங்களுக்கு தேவையான துணியை பார்த்துட்ருப்போம். ஆனால் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த ப்ளே கிரவுண்ட் மாதிரி ஆக்கிட்டு அந்த இடத்துல துணிங்களுக்கு நடுவில் ஹைட் அண்ட் சீக் விளையாடுவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் சீக் விளையாடுவாங்க. நமக்கு வந்து நம்ம சொல்லுவோம் வேணாமா இது தப்பு, இது இட்ஸ் நாட் அ ப்ளே கிரவுண்டுன்னுவோம். அப்போ வந்து கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பாங்க. திருப்பி கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த இடத்துல பளிங்கு கற்களாக இருக்கும், இல்லை மார்பிளாக இருக்கும். ஓடி 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 விளையாட நமக்கு பயமாக இருக்கும். அடுத்தது பார்த்தோன்னா சரி என்ன நான் சொல்லி திருந்து போகிறது இல்லை நீ, அடுத்தவங்க கிட்ட திட்டிவாங்க. அப்போ பயங்கர கோவம் வரும். அடுத்தது நம்ம கார் டிரைவிங்கில் போயிட்டே இருப்போம். நம்ம ஏதாவது சீரியஸாக ஏதாவது நினச்சிக்கிட்டு ஏதாவது சீரியஸாக பண்ணோம். அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சாங்ஸை கூட உருப்படியாக கேட்க விட மாட்டாங்க. மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. மாற்றிக்கிட்டு அவங்களுக்கு தேவையான சாங்ஸ் வர வரைக்கும் மாற்றுவாங்க. திருப்பி நமக்கு ஒரு ப்ளசண்டான மூடுக்கு எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஸோ எரிச்சலான ஒரு சூழ்நிலை வந்து ரெண்டு இதுலேயும் வந்து கண்டிப்பாக வேற கரெக்டாக சொன்னார். அதாவது ஸ்கூல் டேஸில் வந்து இந்த பசங்க வந்து ஒரு சோப் டப்பால தான் சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க. அதில் எடுத்துகிட்டு போகிறதுல வந்து மிச்சம் பாதி சாப்பாடு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அந்த படிக்கிற நேரத்தில் நைட்டும் சரியாக சாப்பிட மாட்டாங்க. அப்போ ஸ்கூல் டேஸில் அவங்களுக்கு ஒரு திடகாத்திரமான உணவு வந்து அவங்களால சாப்பிட முடியாது. அப்போ சாட்டர்டே சண்டேயில் வந்து ஒரு காளான், பன்னீர், பட்டர்ஃப்ளை அப்படின்னு எங்கள் வீட்டில் விதவிதமாக வச்சு கொடுப்பாங்க. ஆனால் அதை அவங்க விரும்பியே சாப்பிட மாட்டாங்க. அப்படி சாப்பிடாம அப்படியே வச்சிருப்பாங்க. அப்போ எங்களுக்கு எரிச்சலும் கோபமும் வரும். ஏன்னா ஒரு சாட்டர்டே சண்டேல தான் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியும், சாப்பிட மாட்டேங்கிறாங்களே, உடம்புல என்ன பலம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எரிச்சல் கோவம் வரும். அதுக்காக நாங்கள் சத்தம் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஓகே, வேற 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 ரொம்ப எரிச்சலாக்குவது அது சார். இவன் வந்து 9th படிக்கிறான், இவன் தம்பி வந்து LKG படிக்கிறான். ஆனால் சும்மா அவனை போட்டு வம்புடுத்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டு 2 மல்லு கட்டுங்க. இவன் 8:30க்கு ஸ்கூலுக்கு போகணும், அவன் 9 o'clock போகணும். நான் கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன். அவங்கிட்ட வம்புழுக்கும் போது எனக்கு பெரிய டென்ஷன் வந்து அடிப்பேன். அது எனக்கு ரொம்ப டென்ஷனை உண்டாக்குவேன்.
நாங்கள் வந்து நானும் ஒர்க் பண்ணுறதுனால 8:30க்கு நான் எல்லோரும் 4 பேருமே கிளம்பி ஆகணும். சின்ன வந்து 2.5 வயசு, அவனுக்கு கிரச்சு கூப்பிட்டு போனோம். அவன் எழும்பிட்டானா பேசிக்கிட்டே இருப்பான், வேலையே செய்ய மாட்டான், ரொம்ப படுத்துவான். இவனை நான் எதாவது பண்ணனா அவன் ஆக்சுவலாக தூங்கிட்டு இருப்பான். தூங்குற நேரத்தில் நான் சமைக்கணும். எழுந்துட்டானா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் தூங்கிட்டு இருப்பான். இவனை நான் எதாவது திட்டினேன்னா கடகன்னு போய் அவனை எழுப்பி விட்டுடுவான். அவனை எழுப்பி விட்டானா அதுக்கப்புறம் என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியாது. இவன் 7 o'clock பஸ் பிடிக்கணும், அவங்க டேடி 8 o'clock போயிடுவாங்க. நான் 8:30க்கு சின்னதையும் கொண்டு கிரச்சில் விட்டுட்டு நான் பஸ் 9 o'clock பஸ் பிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுவான். அதேமாதிரி சின்னதை வந்து இவனை எது பண்ணாலும் சின்னதை ஏதாச்சும் நோண்டி விட்டுடுவான். ஸோ அது எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். பட்டுன்னு போட்டுடுவேன். பின்னால் அவங்கள்ட்ட கொடுங்க மேடம்கிட்ட பக்கத்தில். எது உங்களை ரொம்ப எரிச்சல் விட்டது? எனக்கு சார் அவன் வந்து ஸ்கூல்லேருந்து வந்தோடனே வீட்டுக்குள்ளே இருக்கவே மாட்டான் சார். வந்தோடனே வெளியே போகிறேம்மான்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருப்பான் சார். சைக்கிளை வந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டுவான் சார். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கை காலெல்லாம் விரிச்சிட்டு அப்படி ஒரு மாதிரி ஓட்டிக்கிட்டே போவான். அப்படி விழுந்துருவானோ என்ன ஆயிருமோ அப்படியே ஒரு கோவம், டென்ஷன் ரொம்ப ஆகும். உள்ளே வந்தோடனே அட்டி வெளுத்துருவேன். பல்ல தான் தெரியுது, பல்ல கட்டிக்கையிலே அட்டி வெளுத்துருவேன். ஆனாலும் அப்பாவுக்கு ஒரு பல்லு அம்மாவுக்கு ஒரு பல்லு 2 பல்ல பேத்து விட்டீங்களேங்க. வேற எதில் ரொம்ப இரிட்டேட் ஆகுது? சின்ன குழந்தையில படுக்க வச்சிருக்கும் போது தாண்டி ஓடுறது செய்வேன். பயமா இருக்கும். விழுந்தா என்ன ஆகும், கால் மிதிப்பட்டா என்ன ஆகும்? மார்னிங் அவன் 8:30க்கு ஸ்கூல் கிளம்பி ஆகணும். 7:30 7:45க்கு தான் எழுந்துக்கிறது. எழுந்துட்டு ப்ரஷ் பண்ண போன்னு சொன்னால் போக மாட்டான். அப்புறம் பார்த்தா ப்ரஷ் பண்ண போயிருப்பான். ரொம்ப நேரம் கழித்து நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாத்ரூமில் எட்டி பார்க்கும்போது அந்த ப்ரஷ்ஷில் இன்னும் பேஸ்ட் கூட வச்சுருக்க மாட்டான். பாட்டு பாடிட்டு அப்படியே உட்காந்துருப்பான் அதே பொசிஷனில். அந்த நேரம் அப்படியே மெதிக்கலாமான்னு இருக்கும் போயிட்டு பாத்ரூம்லேயே வச்சு. ஆனால் நவீன தமிழ் குடும்பங்களில் காலை நேரம் தான் ரொம்ப டென்ஷனாக இருக்குது. பிள்ளைகளை ஒரு பக்கம் கிளப்பி விடுறது, நம்ம ஆஃபீஸுக்கு போகிறது, ஹஸ்பண்ட் ஆஃபீஸுக்கு போகிறது, சின்னவன் ஒரு ஸ்கூலில் பெரியவன் ஒரு ஸ்கூலில் விடுறது. அப்போ இதெல்லாம் அந்த மாடர்ன் தமிழ் சொசைட்டினுடைய புதிய டென்ஷன், பிள்ளைகளால் வரக்கூடிய நவீன டென்ஷனில் அது ஒன்று. சமையல் பண்ணும்போது என்ன இரிட்டேட் பண்ணுறாங்க? காலையில் அவ்வளோ அவசரமாக சமையல் பண்ணிட்டு இருப்போம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். அம்மா வந்து நெயில் கட் பண்ணுமா, அம்மா நெயில் கட் பண்ணுமா. ஸ்கூலில் பிடி மிஸ் செக் பண்ணுவாங்க. நான் முன்னாள் வந்தவொடனே ஸ்கூல் விட்டு வந்தோடனே வா பாப்பா கை கழுவணுவா, நெயில் கட்டணும். கை கழுவாதே எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு வா. ஈவினிங் வந்தவுடனே காலையில் இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான். அவங்க அப்பா வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு நிற்பார். நெயில் கட் பண்ணி அப்படி அமிச்சோடனே அவ்வளோ தொலைவு போனோடனே இந்த ஐடி கார்டு மறந்துட்டு வந்துட்டுன்னு வெளியிலேருந்து கத்துவா. இந்த லாஸ்ட்டு 5 நிமிஷத்தில் இருக்கிற பரபரப்பு முன்னாடி இருக்கவே இருக்காது. அதுதான் எல்லாமே கடைசி நேரம் அவசரம். வேற சமைக்கும் போது இவனுக்கு வந்து ரொம்ப சில விஷயங்கள் வந்து இப்படி தான் செய்யணும். ஆம்லெட் போட்டால் பெப்பர் சால்ட் போட்டு நான் மஞ்சள் பொடி போடுவேன். அது போட்டுட்டா அவ்வளோதான், அதை சாப்பிட மாட்டான். புதுசாக மறுபடியும் செய்யணும். பொட்டேட்டோ ஃப்ரை பிடிக்கும் அவனுக்கு. வேற ஏதாச்சும் செஞ்சுட்டா எடுத்துகிட்டு போக மாட்டான். அது பொடியாக கட் பண்ணி அதெல்லாம் அந்த மாதிரி வேலைக்கு நடுவில் இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறதே கஷ்டம். ரொம்ப டென்ஷனாக இருக்கும். பொடியாக நறுக்காம பண்ணினதுக்காக அவ்வளோதான், அதை எடுத்துகிட்டு போக மாட்டான். எப்படி இருக்கும் அப்போ? வெறுமே போயிடுவான், சாப்பிட எடுத்துகிட்டு போக மாட்டான். எப்படி இருக்குன்னு அந்த மாதிரி பண்ணல கோவம் தான் வரும். அந்த நேரத்தில் உததான் விழும். ஓகே. ஸோ பிள்ளைகள்கிட்ட கேட்குறப்போ அவங்க சைடில் இருக்கக்கூடிய யதார்த்தம் சொல்கிறாங்க. ஆனால் இதுங்க படுத்துகிற பாடும் கொஞ்சம் அதிகம்தான். காலையில் சமையல் நேரத்தில் இதில் ரொம்ப ட்ரிக்கான வேலைகள் பண்ணுறது, போயிட்டு சின்ன பிள்ளையை கிள்ளி விட்டுறது, எல்கேஜி படிக்கிற பிள்ளையை வச்சு அம்மாவை வெறுப்பேற்றுறது, அப்பாவுக்கு எதிராக அம்மாவை தூண்டி விடுறது, இப்படியாக பல வேலைகள். பிள்ளைகளும் கொஞ்சம் அப்பாவை வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஜாலியாக செய்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்குது.